இதுல எப்படா பைக்ல வருவேன்? சொன்ன மாதிரியே அந்த வேலை தான் நம்ம தங்கச்சி கல்யாணத்துக்கு 15 லட்சம் ரூபாய் சீட்டு கம்பெனில போட்டு வச்சிருந்தேன். அந்த ரசீது பைக்குள்ள இருக்கு. அந்த பணத்தை எடுக்கணும். அதுக்குதான் சென்னைக்கு வந்திருக்கோம். கோழி முட்டை அடகாக்குற மாதிரி அவனை அடகாத்து பணத்தை அடிச்சிட வேண்டிய. நான் கிளம்புறேன். ஏப்பா நீ பாட்டுக்கு போயிட்டு நான் வந்து எங்க பத்தாருது? எதுக்கு? அது இல்லப்பா, நாளைக்கு நீ 15 லட்சம் ரூபாய் பணம் எடுக்க போற. சென்னை நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. திரும்புற பக்கம்லாம் திருட்டு பசங்க தான். அதுக்கு ஏன்பா என் பக்கம் பாக்குற? சென்னை அந்த பக்கம், அப்படி பாரு, அந்த பக்கம் அந்த பக்கம். பரவாயில்ல, குடும்பத்தோட வந்திருக்கிறேன். நாளைக்கு பணத்தை எடுத்தா முடிஞ்சது, கிளம்பிடுவோம். அதேதான்ப்பா நானும் சொல்றேன். நாளைக்கு என் கூட சேஃபா தங்கு, பணத்தை எடுத்தா முடிஞ்சது, நீங்க கிளம்பிடுங்க. ஐயோ இல்லப்பா, அது வந்து போப்பா போ. பையன் காப்பாத்தி கொடுத்தோம், என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லல்ல? என்னப்பா வேடிக்கை பாக்குற? அப்ப என் கூட தங்க மாட்டல? போப்பா, என் பணத்தை தாண்டி போ. ஆத்தாக்கு 2 ஆயா பிரச்சனை. சரி, அதான் வீட்டை வித்துடலான்னு. நீங்க தங்கிக்கிங்க, அப்புறமா நம்ம வித்துக்கலாம். எங்கடா மாடு கண்ணு போட்ட மாதிரி வந்து விழுறீங்க? இல்ல, எங்க வீட்டுல தங்க வந்துட்டு நீ செலவு பண்ற. இது நீ செருப்பு கட்டி அடிச்சுக்கலாம்பா. அசிங்கப்படுத்த என்னப்பா இதுக்கு போய் இவ்வளவு வசனம் பேசுற? நீ ஏன் கூடு பாருப்பா, இந்த மொத்த பணம் உங்களுக்கு தான். வாங்க வாங்க, ஆயா விடுதான் போங்க. பெரிய வீடா இருக்கு. மாமா மாமா, நம்ம 2 பேரும் அந்த ரூம்ல தங்கிக்கலாமா? முடியாது. இனிமேல் என்னால இந்த வீட்ல இருக்க முடியாது. இல்ல முடியாதுப்பா. எங்களால இங்க இருக்க முடியாது. என்னால இருக்க முடியாது. மனுஷர் பண்ண எங்க வீடா இது? என்ன சத்தியமங்கல காடா? ஜன்னல் வாசல் எல்லாம் வச்சுதான் வீடு தானே. ஒரு பொழுதுபோக்கு ஒண்ணு வேணாமா? புறம்போக்கெல்லாம் பொழுதுபோக்கே. கிளம்புடா, பொட்டி படுக்கல. இருங்க ஏங்க, இருங்க. சும்மா ஸ்பீடு. நீ என்ன சொன்னாலும் ஏதாவது லொட்டு லொஸ்க்கு சொல்லிட்டே இருப்பாங்க. உனக்கு எதுக்குப்பா வீண் சிரமம்? நாங்க வேற வீடு பாத்துக்கிறோம். போப்பா, என் பொண்ணு தாண்டி போ. என்ன பண்ணி அடிக்கடி முந்தானே முடிச்சு படத்துல வர மாதிரி பண்ணிட்டு என்னப்பா? என் வீட்டுல தங்குறேன்னு சொல்லி ஆசை காமிச்சிட்டு திடீர்னு கிளம்புறேன்னா பக்குன்னு ஆகுது இல்ல? எங்களுக்காக நீங்க பண்றதெல்லாம் பார்க்கும்போது எங்க ஊர்ல பஜன்லால் சேட்டு தான் ஞாபகம் வருது. அவர் தான் நானு. அப்படியே பிக்ஸ் பண்ணிக்கோ. இருந்தாலும் ஏன்பா காசு என்னப்பா காசு? இன்னைக்கு போவோம், நாளைக்கு வரும். நாளைக்கு தானே நமக்கு சிட் பண்ணது காசு வருது. நீ போப்பா, நீ போய் ரெஸ்ட் எடுப்பா. போப்பா, நீ போப்பா, நான் பாத்துக்கிறேன். போப்பா, உங்களுக்கு என்னலாம் வேணும் சொல்லுங்க. உள்ளத்தாச்சு மாதிரி இருந்த என் பர்ச இப்படி அபாசன் பண்ணிட்டானுங்களே. நான் ஒண்ணு கேட்கலாமா? என் மாமா என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. அவரு என்னையே சுத்தி சுத்தி வரணும். அதுக்கு ஒரு ஐடியா கூட ப்ளீஸ். உன்னை கண்டுக்க மாட்டானா? உனக்கு என்ன, வெண்ணையில செஞ்ச சிலை மாதிரி நல்லா கும்மும் தானே இருக்கிற? ஒருவேளை உங்க அப்பன மாதிரி கருப்பா, உட்கார ஸ்டூல் போட்டா மாதிரி ஒரு மூக்கோட, கோவா கொகை மாதிரி ஒரு வாயோட, ஒட்டல் அடிக்காத பழைய கொட்டா வீடு மாதிரி ஒரு மூஞ்சோட நீ பிறந்திருந்தீனா அப்பா உன வெறுதல ஒரு அர்த்தம் உண்டு. ஆனா இது என்ன பேக்ரவுண்ட் மியூசிக்கே? ஸ்டாப். பெரிய அபூர்வ சகோதரர் அப்பு காமலே ஒட்டு கேறிட்டு முட்டி போட்டு போயிட்டு இருக்கிறார். 62,000 பொண்டாட்டிங்களை அசால்ட் பண்ணாரு தசரத மன்னரே. அவர் யூஸ் பண்ண காய கல்பம் எங்க? உன்னை ரோந்து போக சொன்னா இல்ல மோந்து பார்க்க சொன்னா நீ நாக் அவுட் நக்கனா நினைக்கிடுவ. தள்ளி போ. கோச்சு கதறா தம்பி. இதை எடுத்துட்டு போய் எப்படியாவது அவனை குடிக்க வச்சுட்டு மத்ததெல்லாம் பிளான் பண்ணி நடக்கும். மாமா நீ இன்னைக்கு மாட்டன. அப்பா இப்ப என்ன சிக்ஸர் அடிக்க போறா? மானமுள்ள அப்பனா இருந்தா நான் பால்ல பவுடர் போடும்போது நீ ஹால்ல தூக்கு போட்டுருக்கணும். யோ, நான் அசிங்கமா திட்டிட்டு இருக்கிறேன், ஏதோ அவார்டு வாங்க நம்ம சிரிச்சிட்டு இருக்கிறேன். இன்னொரு பொட்டில் இருக்கு. எதுக்கு போயா? சுந்தரத்துடைய அட்டகாசமான காமெடி அப்படியே பார்த்துட்டு நிகழ்ச்சிக்குள்ள இணைஞ்சிருக்கிறோம். இது உங்கள் தாமரை எஃப்எம்மின் வடப்போச்சி. அப்படி சொல்லுங்க பாருங்க, உங்களோட வளமை போல உங்களோட ஏதாவது மொக்க ஜோக் அப்படி ஏதாவது வச்சிருக்கீங்க நம்ம ரசிகர்களுக்காக? மொக்க ஜோக்கை வந்து நீங்களே ஸ்டார்ட் பண்ணி விடுங்க ஃபேஸ். நான் ஒன்றுமே சொல்லலைங்க. நான் சொன்னா நீங்கள் எப்போ பெண்களுக்கே திட்டு அப்படின்னு சொல்லிடுங்க. தேவையில்லைங்க, எனக்கு எதுக்குங்க வம்பு? நீங்களே சொல்லிடுங்க. நீங்கள் திட்டினாலும் பரவாயில்ல, நீங்களே சொல்லிடுங்க. அதாவது கோர்த்து விட்டாங்க, பரவாயில்ல. ஒரு பையன் அனுப்பியிருந்தா ஒரு மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
மரணம் என்றும் தூது வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்தது. பாத்தீங்களா எப்படி எல்லாம் தத்ரூபமா சொல்றாங்க பெண்களுக்கு. ஃபயஸ் வந்து அது ஆரம்பத்துல இருந்து அப்படிதான் பெண்கள் அப்படியே தூக்கி மிதிச்சுட்டே வர்றாரு. அப்படியே எனக்கும் கிடைக்காமலா போயிடும், அப்போ வெளுத்துவாங்க ஃபயஸ். உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது. ஏன்னா நாங்களாம் உண்மையை பேசுறாங்க, நீங்கெல்லாம் பெண்கள் எப்பவுமே பொய் தானே, அதான பெண்களுக்கு எதுவுமே மாட்டாதுங்க, பசங்க தாங்க எப்பவுமே உண்மையான விஷயங்களை பேசுவாங்க. அதுக்கான தான் பசங்களுக்கு நல்ல மனசுன்னு எல்லாருமே சொல்றாங்க. ஆமா, ஆண்கள் உண்மை மட்டும்தான் பேசுவாங்க, போய் பேச மாட்டாங்க. கேர்ள்ஸ் மட்டும்தான் போய் பேசிட்டு இருப்பாங்க. சரி ஃபயஸ், நான் அதை ஒத்துக்கொண்டுட்டு அடுத்ததா ஏதாவது நம்மளுடைய நிகழ்ச்சியில அப்படியே நம்மளுடைய நேர்களை சந்தோஷப்படுத்துறது ஏதாவது மொக்க கடி காமெடி அப்படி ஏதாச்சும் இருக்கா? இருக்கா ரொம்பவே இருக்குங்க. அதாவது நான் பாக்குறேன் உங்க வாயிலிருந்து, அதாவது நம்ம வியூவர்ஸுக்கு பிடிச்ச மாதிரி உங்க வாயிலிருந்து தாங்க கேட்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நீங்க தான் எதுவுமே சொல்றீங்களே இல்லையே. என்ன அப்படின்னா, ஒரு நர்ஸ் வந்து அவர் சொல்றாங்க இன்னொரு நர்ஸ் கிட்ட வந்து, இன்னைக்கு வந்து நம்மளுடைய டாக்டர் வந்து இன்னைக்கு 4 உயிர்களை வந்து காப்பாத்திட்டார் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து மற்ற நர்ஸ் வந்து சொல்றாங்க, அப்படியா, என்ன ஆச்சு, எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து மற்ற நர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க, இன்னைக்கு நடக்க இருந்த 4 ஆப்ரேஷனையும் தள்ளி வச்சிட்டாரு டாக்டர், அதனால வந்து அந்த 4 பேஷண்ட்ஸும் வந்து உயிர் பிழைச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஃபயஸ், நீங்க சிரிக்க மாட்டீங்களா? நான் தான் ஆரம்பத்துல இருந்தே சொல்றேங்க சலோமி, நீங்க சொல்ற ஜோக்கெல்லாம் சிரிப்பு வர மாதிரி இல்ல, கொஞ்சமாவது சிரிப்பு வர மாதிரி சொல்லுங்க. அப்புறம் ரொம்பவே சிரிக்கிறேன். நீங்க கொஞ்சமாவது ட்ரை பண்ணுங்க, பாவம் இல்லையா நம்ம வியூவர்ஸ்லாம், கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க சலோமி. நானும் அதுதான் முயற்சி செஞ்சுட்டே இருக்கேன், என்ன வரவே மாட்டேங்குது, வயல்ல வரதெல்லாம் போட்டு வடிக்க வேண்டியதா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, நம்மளுடைய ஃபேஸ்புக் பக்கம் வர்றவங்க தான் சில கடியெல்லாம் அப்படியே நமக்கு தந்துட்டே இருக்காங்க. அதாவது பாருங்க, நீங்க தான் அனுப்புறேன்னு சொல்லி உங்க மேல தப்ப போடுறாங்க, பரவாயில்ல அவங்க கலந்துட்டாங்க, விடுங்க. அதாவது சலோமி, கல்யாணத்துக்கும் ஜல்லிக்கட்டுக்கும் என்ன ஒற்றுமை தெரியுமா? கல்யாணத்துக்கும் ஜல்லிக்கட்டுக்கு என்ன ஒற்றுமை தெரியுமா? அதாவது ஜல்லிக்கட்டு சொன்னா காலை அடக்குவாங்களே, அதான். ஆமா ஆமா. என்ன ஒற்றுமை தெரியுமா? என்ன ஒற்றுமை சொல்லுங்க நீங்க. அதாவது வளர்த்தவன் எஸ்கேப் ஆயிடுவான், அடக்க வாரவன் தான் லாஸ்ட்ல மாட்டிப்பான். அது என்ன உண்மை. அதாவது வந்து லாஸ்டா வந்து கஷ்டப்பட போறதும் வந்து அந்த மேய்க்க வேண்டியதும் உங்களுடைய கையில தான் இருக்கு ஃபயாஸ். அதாவது மேய்க்க வேணும் உங்களோட கையில தான் இருக்கு ஃபயாஸ். பாத்தீங்களா, மேய்க்கணும் அப்படிங்கிற ஒரு வசனம் அவங்க வாயில இருந்து வந்திருக்கு. அப்படின்னா மாடுகளை தான் மேய்ப்பாங்க, பெண்கள்லாம் மாடு தானங்க. இல்ல நான் அதை சொல்லலங்க. அதாவது பாருங்க, இந்த ப்ரோக்ராம்ல நான் எதுவுமே கேர்ள்ஸை ஓவரா கலாய்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அதாவது சலோமியே அவங்களே கலாய்ச்சிக்குவாங்க, அதாவது பெண்களை சேர்த்து அவங்களே கலாய்ச்சிக்குவாங்க. அதுக்கான வேற வேலை இல்லைங்க, விட்டுருங்க, பாவம் இல்லையா? ஆமாங்க, பரவாயில்ல, விட்டுருங்க, வேணாம். அவர் வந்து இப்படிதான் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. இப்ப பாத்தீங்கன்னா, ஒருத்தங்க வந்து ஃபேஸ்புக் பேஜ் மூலமா அணிஞ்சு ஒரு கடி அப்படியே அனுப்பியிருக்காங்க. என்ன அப்படின்னா, தினமும் காலையில வந்து வெறும் வயிற்றுல வந்து 1/2 மணி நேரம் நடந்தா அவங்க வெயிட் குறைஞ்சிடும் அப்படின்னு மாதிரி ஒரு டாக்டர் வந்து அப்படியே ஒரு பேஷண்ட் கிட்ட சொல்லியிருக்காரு. அப்போ வந்து அந்த பேஷண்ட் கேட்டிருக்கு, இன்னொரு மூளை பாருங்க, யாரோட வயிற்றுல டாக்டர் நடக்கணும் அப்படின்னு மாதிரி கேட்டிருக்கு. ஃபயாஸ் வந்து சிரிச்சிட்டாரு. சோ சலோமி, ஹாஸ்பிட்டல்ல ஒரு பேஷண்ட் ஒருத்தன் அட்மிட் ஆயிருக்காரு. அப்போ அங்க இருக்கிற நேர்ஸ் ரொம்பவே அழகா இருக்கிறாங்க போல. அவர் சொல்லியிருக்கிறாரு, நேர்ஸ் நீங்க என்னோட இதயத்தை திருடிட்டீங்க நேர்ஸ் அப்படின்னு சொல்ல, நேர்ஸ் பக்கத்துல வந்து, அதுக்கு முன்னாடி எங்க டாக்டர் உன் கிட்னியை திருட்டாருடா, அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கடான்றிருக்காரு. அதாவது வந்து டாக்டர் அப்படியே கிட்னியை திருடுறா அப்படின்ற மாதிரி நம்மளுடைய நிகழ்ச்சியில வந்து காமெடியா அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஃபயாஸ் வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னா நானே சிரிக்கல, நீங்களும் சிரிச்சிருக்க மாட்டாங்க. நீங்கள் அப்படியே தொடர்ச்சியா நீங்க சிரிக்காதீங்க. இடைக்குள்ள பேசவே விட மாட்டேங்குதப்பா இந்த ஃபயாஸ். நீங்கள் அப்படியே தொடர்ச்சி அணிந்திருக்கலாம். இணையத்தில் மூலமாக www.tamarayfm.com மூலமாக ஃபேஸ்புக் பேஜ் மூலமாக இணைந்து கொள்ளலாம். தாமரை FM ஆன்லைன் ரேடியோ டைப் செய்து உங்களுடைய கருத்துக்கள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கடி ஜோக்ஸ் வச்சிருந்தீங்கன்னா எங்களுடைய நிகழ்ச்சிக்கு அனுப்புங்க. நாங்கள் நிகழ்ச்சியில் அப்படியே சொல்லிட்டே இருப்போம். அடுத்த நிகழ்ச்சியில் ஒரு காமெடி வேற காத்திருக்கு. காமெடி தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் அனுப்போம். இது உங்கள் தாமரை FMஇன் படப்போச்சி. சார், இந்த பொண்ணோட அட்ரஸ் என்கிட்ட இருக்கு சார், அதை கண்டுபிடிக்கிறது நீங்க தான் சார் எப்படி ஹெல்ப் பண்ணணும். இதுக்காகவா எங்க அப்பா அம்மா என்ன பெத்து போட்டு வச்சிருக்காங்க? இந்திய ஜனாதிபதி ஆவரத்துல ஒண்ணு பெத்து போட்டிருக்காங்க. காரி மூஞ்சிலே தூக்கிற மூடிட்டு போடுறா. யூத் பேசிட்டு இருக்கோம்ல, நீங்க அவளையே நினைச்சு உருகிட்டு இருக்கிற. அவ இப்போ எங்க எப்படி இருக்காளோ? ஏய், நீ சொன்ன ஸ்ட்ரீட் தான், நிறுத்து. உள்ளவா. யாருங்க சார்? இங்க அஞ்சலின்னு. அஞ்சலி உள்ளதான் இருக்கா? அஞ்சலி, சார், என்ஜாய் பண்ணு. என்னடா சாக்கடை அடப்பல மாட்டின பெருச்சாலி மாதிரியே இருக்கு. இதுவாடா அஞ்சலி? ஐயோ, இவங்க இல்ல சார், முழு பேரு அஞ்சலி தேவி.
நான் ஷார்ட்டா ஸ்வீட்டா. அது என்ன ஸ்வீட் பீடாவா? ஷார்ட்டா ஸ்வீட்டா பீரிங்க முக்கா கொரியர் வண்டியை தந்து குறவெல்லே இது சாவடிச்சிருவேன். வண்டி எடு. இருங்க சார். ஏங்க இந்த அட்ரஸ்லயே வேற யாராவது ஒல்லியா செவப்பா அஞ்சலின்னு? ஓ அந்த அஞ்சலியா? அவன் இங்கதான் மாடி போர்ஷன்ல கொடுத்துட்டு இருந்தா. ஒரு 10 நாளைக்கு முன்னாடிதான் காலி பண்ணிட்டு போயிட்டா. இவ்வளவு பெரிய ஊர்ல அஞ்சலியை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ஒன்னும் கவலைப்படாத, அவகிட்ட சுட்ட போன் விட்டு தானே இருக்கு. போன் எடுத்து கூட அந்த நம்பர்லாம் போன் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இன்னைக்கு நைட்டுக்கு சரக்கு அடிக்க நாம என்ன பண்றது? ஐ கண்ணமட்டிக்கார காசு வச்சிருக்கானு பாப்போம். செல்போனு இந்த மாடலுக்கு 2 புல்லு தரும். வெற்றி ஒரு பேனா பேப்பர் எடுத்துக்கா. பேனா பேப்பர் எதுக்கு? சீட்டு விளையாட போறோமா? இல்லண்ணே, அஞ்சலியை கண்டுபிடிக்கிறதுக்கு சார் ஐடியா தரேன்னாரு. இதுக்குதான் ஒரு விமலகாசம் வேணும்ன்றது. இப்போ அஞ்சலியோட போன் வெட்டிட்டு இருக்குல்ல, அதுல இருக்க நம்பர்லாம் எடுத்து நம்ம டயல் பண்ணா அந்த போன் அட்ரஸ் தெரிஞ்சிடும். நீ போய் செல் எடுத்துட்டு வா. அது கிடைக்காது விமல். ஏண்டா நக்க அத வித்துதான் இந்த சரக்கெல்லாம் தூங்கிட்டு ஒரு வாயில கைய விட்டு சொத்த போல திருடுவான். நீ பேக்ல செல்ல வச்சா திருடாம இருப்பானா? வேற எப்படியாச்சும் கண்டுபிடிக்க முடியாதா சார்? இருங்கடா, நானா ஜேம்ஸ் பாண்டா கண்டுபிடினா ஏண்டா கடாய் வாயா எடுத்துட்டு போய் எந்த கடையில வித்த? கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல வெளியூருக்காரன் ஒருத்தனுக்கு வித்துக்க. வாய மூடு. எவனோ மைண்ட் வாய்ஸ் இந்த பாட்டு பாடி ரொம்ப டிஸ்டர்ப். மைண்ட் வாய்ஸ் மாண்டேன் இவன் தானா? டேய் சோறத கேட்டவனே போடா. ஏண்டா சாப்பாவை பார்சல்ல குத்துறானா குனிஞ்சிருக்கும் பட்டாக்ஸ்ல குத்துறியே, அப்புறம் எப்பரா பார்சல்ல கரெக்ட் அட்ரஸ்க்கு போய் சேரும்? டேய் மேனேஜராடா? அப்படி அதுகிட்ட எதை பார்த்து மாங்கின? சங்கு கழுத்து உடுக்க இட. செருப்பாடி இப்ப கைய மடக்கு. என்னது சங்கு கழுத்து உடுக்க இடையா? எங்க அந்த உடம்புல அதெல்லாம் தனித்தனியா காட்டு பார்க்கலாம். அது மொத்தமா நடமாடுற ஒரு வாட்டர் டேங்க், அவ்வளவுதான். புரியுதா? எப்படியாவது என் லவ் சேர்த்து வைப்பா. ஓ மை காட், அஜித் விஜய் லவ்வுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண என்ன போய் கருமம் முடிச்ச கருகி போன இவன் லவ்வுக்கு ஹெல்ப் பண்ண சொல்றானே. போடா பாத்துக்கிறேன். போயிடு. எல்லா வேலையும் நான் செய்ய வேண்டியதா இருக்கு. என்ன பாட்டு மாறுது? ஆளே மாறுது. ஐயோ நான் விட்டுரு. என்ன சார் அந்த அம்மா சஸ்பெண்ட் ஏதோ கத்திக்கிட்டு இருக்கு. சஸ்பெண்ட்னா என்ன சார்? உன்ன சாயங்காலம் 6 மணிக்கு அவங்க வீட்டுக்கு சரக்கடி கூப்பிட்டுருக்காங்க, போயிட்டுனே போங்க சார். பொம்பளைங்க கூட எல்லாம் எப்படி சார் தண்ணி அடிக்கிறது? அதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்ல சார். ஓ அத நீ கன்ஃபார்மே பண்ணிட்டியா? டேய் சஸ்பெண்ட்னா அந்த அம்மா உன்னை வேலையை விட்டு தூக்கிருச்சு. வேலையை விட்டு தூக்கிட்டாங்களா? ஏன் சார் ஒரு மனிதாபிமானத்தோட ஒருத்தன் உதவி பண்றது தப்பா சார்? ஏன் நீ தம் கட்டுற? சொல்ற இருக்கு, ரிலாக்ஸ் பண்ணு. என்ன பெரிய கலெக்டர் வேற டென்ஷன் ஆயிட்டு இருக்கிற? இங்க குப்பையை கொட்டுறதுக்கு கூரை மேல போய் குப்பரை படுத்து தூங்கலாம். போய் ரிலாக்ஸ் பண்ணு. போடா. விஷயம் உங்க கொரியர் வேன் நம்பரா? ஆமா, அது இந்த ஆபீஸ்ல தான் ஓடுது. ஏன்? ஒரு அடிப்பட்ட குழந்தைய 1000 பேரை பார்த்துட்டு அலட்சியமா போனப்போ அந்த டிரைவர் மட்டும் அக்கறையோட அந்த குழந்தைய ஹாஸ்பிடலுக்கு எடுத்துட்டு போனாரு. அதுக்காக அவர் பாராட்டணும்னு வந்தேன். நீங்க சொன்னீங்களோ டிரைவரு, அவனை வேலையை விட்டு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களா? மேடம் என்ன மலையே சரிஞ்சு போன மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? என்னாச்சு? கேட்டீங்களா? அன்னைக்கு எஃப்எம்ல வேலை செய்யற பொண்ணுன்னு தெரியாம ஏகத்தாளமா பேசி அனுப்பிச்சிட்டீங்க. இப்ப மொத்த மெட்ராஸ சேர்ந்து உங்க கொடும்பாவே எரிய ரெடி ஆயிட்டாங்க. மனிதநேயம் சிறந்ததுன்னு ஆனா இந்த நந்தன முத்துப்பாண்டி ரொம்ப நாளா மேனேஜர் சஸ்பெண்ட் பண்ணது சரியா இல்ல ஏண்டா அந்த டிரைவர் செஞ்ச நல்ல ப்ரோகிராம் போயிட்டு இருக்க. சொல்லுங்க சார், உங்க கருத்து என்ன? நாம என்னன்னா போற போக்குல ஒரு உயிரை எடுத்துட்டு போயிட்டே இருக்கோம். இவன் என்னன்னா உயிரை காப்பாறது இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கா, இவனை போய் சஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு. அந்த ரேடியோ அம்மாக்கு ஒரு போன் போடு. ஹலோ நியூ எஃப்எம். அந்த மேனேஜர் செஞ்சது கரெக்டா டிரைவர் செஞ்சது கரெக்டான ஒரு ப்ரோகிராம் போயிட்டு இருக்குல்ல. முதல்ல உங்க பேர் என்ன, தொழில் பண்றீங்கன்னு சொல்லுங்க. என் பேர் இசக்கி, சைதாப்பேட் இசக்கி, கிரானைட் பிசினஸ் பண்றேன். ஹலோ சார், நீங்களா? தெருவுல ஒரு பிச்சைக்கார குழந்தைய அப்படியே விட்டு போகாம காப்பாத்திருக்கான்ல, அந்த மனிதனையும் தானே பெருசு. அந்த மேனேஜர் செஞ்சது பெரிய தப்பு. அந்த கம்பெனியோட பேரு, அந்த மேனேஜர் யாருன்னு சொல்லுங்க. நான் பேச வேண்டிய விதத்துல கேட்டீங்களா? பேச வேண்டிய விதத்துல பேசுறாங்க. அந்த பையனை உடனே வந்து வேலைக்கு சேர சொல்லுங்க. முக்கியமா அந்த கொரியர் மேனேஜருக்கு ரொம்ப இலகுன சுபாவம், உடனே வேலைக்கு சேர்த்துறாங்கன்னு அந்த எஃப்எம் போனுக்கு போன் பண்ணி சொல்ல சொல்லுங்க. இந்தா
ஹஸ்பண்ட் முடிஞ்சு மறுபடியும் வேலைக்கு சேர்ற, திரும்பவும் குழந்தைய காப்பாத்துறேன், கிழவியை காப்பாத்துறேன், எம்ஜிஆர் வேலை பண்ணிட்டு இருக்காத. 4 பேருக்கு நல்லது பண்றது தப்பா சார்? 4 பேருக்கு நல்லது பண்ண நீனா நாயகன் கமலா? ஏன் தம் கட்டுற? சொல்ற இருக்கு, பாடி ரிலாக்ஸ் ஆவை. யாரு மேடமா? சொல்லுங்க மேடம். ஹாய் விமன்.